இந்த காலை நேர தொழுகை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்துள்ளது. நாம் யாவரும் கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த மகிழ்ச்சியான ஒரு புதிய நாளின் காலை பொழுதுக்காக நன்றியோடு போற்றுகிறோம், துதிக்கிறோம். நல்ல கடவுளே, கடந்த இரவு முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர், பாதுகாத்தீர், நல்ல ஓய்வை தந்தீர், இளைப்பாறுதலை தந்தீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலும் ஒரு புதிய நாட்கள் கடந்து வரவும், கடமைகளை பணிகளை செய்யும் முன்பாக உடைய பாதம் அமர்ந்து கடவுளை ஆராதிக்க தொழுது கொள்ள கடவுள் கிருபை தந்தீர் போற்றுகிறோம். நீர் தொழுகைக்குரியவர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர், நீர் நித்தியர், நீர் சர்வ வல்லமையுள்ள கடவுளாக எங்களை படைத்து மீட்டு பாதுகாக்கிறபடினாலே இந்த காலை வேளையிலே நன்றியோடு போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். கடவுளை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொன்னது போல நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்து ஆண்டவருக்கென்று சாட்சிகளாக வாழ நாம மகிமைக்காக தேர்ந்தெடுத்தபடினாலே நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற அருளை கர்த்தர் தரும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், கேட்கிற தியானத்து வழியாக கர்த்தரை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளை மகிமைப்படுத்த பாடல் 60வது பாடலை பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் என்ற பாடல், பாடல் எண் 60. பூலோகத்தாரே சங்கீதம் 113 முறை வாசிப்போம். 113வது சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தரின் அடியாரை துதியுங்கள், கர்த்தரின் நாமத்தை துதியுங்கள். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தரின் நாமம் துதிக்கப்படுவதாக. நம்முடைய கடவுளாகிய கர்த்தருக்கு நிகரானவன் யார்? அவர் உயர வீற்றிருக்கிறார்.
அற்பனை புழுதியிலிருந்து தூக்கி ஏழையை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சேர்ந்து வாசிப்போம். அல்லடி பிள்ளைகளை பெற்று வீட்டிலே மகிழ்ந்து வாழும்படி செய்கிறார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமேன். நாளுக்குரிய திருமுறை பகுதியை வாசிப்போம். முதல் திருமுறை பகுதி ஏசாயா எழுதின புஸ்தகம் 50 எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். எபேசியர் அதிகாரம் 2 வசனங்கள் 1 முதல் 5 வரை. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கொண்ட தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவ கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதே. இந்த நாளுக்குரிய முதல் திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. அவ்விதமாக குறிக்கப்பட்ட நற்செய்தி பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 7 வரை. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர் அவரிடம் வந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு உபதேசமாக திருவாய் மலர்ந்து அருளினாவது, ஆவியில் தரித்திரர் பாக்கியவான்கள், பரலோராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுவோர் பாக்கியவான்கள், அவர்கள் தேற்றப்படுவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் கடவுளை தரிசிப்பார்கள் என்றார் என்பது இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியும் வாசித்தாயிற்று. திருமுறை பகுதியை வாசிக்க கேட்டு நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாடத்தில் பிறந்து பொந்து பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். வரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கடவுளின் வார்த்தையை தியானிக்க எடுத்த தியானப்பகுதி வாசித்த நற்செய்தி பகுதி மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்றார் என்பது. அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய அருளாலும் ஆசையாலும் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை பொழுதிலும் ஆண்டுடைய பாதம் அமர்ந்து கடவுளை ஆராதிக்க இறைவன் கொடுத்த நல்ல புதிய நாளுக்காக நாம் கடவுளுக்கு துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். வேதநாயகம் சாஸ்திரிகள் அவர்கள் தஞ்சாவூரில் காணப்பட்ட சரபோஜினி என்று சொல்கின்ற மண்ணுடைய அந்த அவையிலே ஒரு அரச புலவராக காணப்பட்டார். அநேக பாடல்களை இயற்றினார். அரசனை, நாட்டை, செழிப்பை எல்லாவற்றையும் சிறப்பாக புகழ்ந்து பாடி அரசவைக்கு புகழ் சேர்த்தவர். ஒருமுறை அவர் தன்னுடைய அரசவையிலே அரசனை புகழ்ந்து அதிகமான நல்ல பாடலை பாடினபடினாலே அவருக்கு அரசர்
அதிகமான பரிசுகளை கொடுத்தாராம். அவருடைய வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தார். ஒரு நாள் அவருக்கு தேவையான ஒரு 50 ரூபாய் அவர் பரிசாக பெற்று மகிழ்ச்சியோடு இல்லத்துக்கு வருகின்றார். இல்லத்திலே பலமான தேவைகள், அன்றென்று வேண்டிய உணவு உடைக்கான தேவைகள், அரிசி வாங்க வேண்டும், எல்லாவற்றுக்காக அந்த பணத்தை கொண்டு வருகின்ற பொழுது வழியிலே பார்க்கிறார் ஒரு வேடன் ஒரு பெரிய பெட்டியிலே ஏராளமான குருவிகளை அவன் வைத்திருக்கின்றான். குருவிகளை வைத்துக்கொண்டு வழியிலே அவன் விலைக்கு விற்கின்ற வகையிலே அவன் கூவி அழைக்கின்றான். ₹1 2 குருவிகள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை கொண்டு வருகிறதை வேதநாயகம் சாஸ்திரிகள் பார்க்கிறார்கள். இவருக்கு உள்ளத்திலே ஒரு பெரிய ஒரு இரக்க சிந்தை வருகின்றது. இந்த குருவிகளெல்லாம் பறந்து ஆண்டவரை துதித்து போகின்ற அந்த குருவிகளை அடைத்து வைத்திருக்கிறானே, இதை அநேகர் வாங்கி சின்ன பிள்ளைகள் கொண்டு விடுவார்கள், கூட்டிலே அடைத்து சித்திரைப்படுத்துவார்கள் என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த 50 ரூபாயை கொடுத்து அந்த 100 குருவிகளை வாங்கி இந்த வேடருக்கு உண்பதாகவே எல்லாவற்றையும் அவன் பறக்க விட்டு விட்டானாம். இதை கண்ட மக்கள் ஆச்சரியப்பட்டார். காரணம் என்ன? அவருக்குள் இருந்த அந்த இரக்க சிந்தை, அவருக்குள் இருந்த கடவுளுடைய அந்த சிந்தையாகிய இரக்க சிந்தை அவரிடத்தில் இருந்தபடினாலே தன்னுடைய குடும்பத்தை குறித்து கூட கவலைப்படாவிடிக்கு கடவுளின் இரக்கம் அந்த பறவைகள் மீது கூட காண்பிக்கப்பட்டதாக அவருடைய வரலாறு குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. வாசித்த திருமுறை பகுதியிலே இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். கடவுள் இரக்கம் உள்ளவராகவே இருக்கின்றார். கடவுளுடைய இரக்கத்தினாலே உலகத்தை படைத்தார். கடவுளுடைய இரக்கத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார். கடவுளுடைய இரக்கத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவைகளை நன்மைகளை கடவுள் வழங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளுடைய ஜனங்கள் பல வேளைகளில் தவறு செய்த பொழுதும், இறைவனை விட்டு தூரம் போன பொழுதும், வணங்கா கழுத்தட்டு ஜனங்களாக இருந்த பொழுதும், மாறி மாறி ஆண்டவருக்கு வேதனையை கொடுத்த பொழுதும் கடவுளுடைய இரக்கம் அதிகமாக இருந்தபடினாலே ஜனங்களை அழிக்காதபடிக்கு இறைவன் பாதுகாத்தார். சிறையிருப்பு போன்ற கஷ்டங்கள் வந்த பொழுதும் கடவுளின் இரக்கம் செயலாற்றினபடினாலே ஆண்டவர் அநேக ராஜாக்களை கொண்டு அவர்களுக்கு விடுதலை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளுடைய இரக்கம் இடத்தில் இருந்தபடினாலே அவர்கள் ஆன்மீக வாழ்வில் வளர்வதற்கான தீர்க்கதரிசிகளை, ஆசாரிகளை கொடுத்து விசுவாசத்திலே அவர்கள் வளர்க்கப்படவும், ஆண்டோடைய பற்றுவதிலே ஜீவிப்பதற்காக இறை மக்களை கடவுள் கொடுத்து விசுவாசத்திலே வளர்த்தது, பாதுகாத்தது, பராமரித்தது, அழிவுக்கு தப்பப்பட்டது எல்லாமே கடவுளின் இரக்கம், கடவுளின் ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களிடத்திலே காணப்பட்டதை திருமறையை புரிந்து கொள்கிறோம். அந்த இரக்கத்தின் உச்சக்கட்டம்தான் தவறிப்போன மனிதனை மீட்பதற்காக தன் குமாரனை கடவுள் அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே அனுப்பினது கடவுள் நம்மீது கொண்ட இரக்கம், அன்பு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அனைத்து பணிகளும் நம்மீது கொண்ட இரக்கம். இந்த இரக்கத்தின் முடிவுதான் கடவுள் சிலுவையிலே தன்னையை கொடுத்து அவருடைய பாடுமரண உயிர்த்தெழுதலின் வழியாக நம்மை கடவுள் பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். வாசித்த எபேசியர் நிருபத்திலே பவுல் சொல்கின்ற பொழுதும் கடவுளே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து நம்மிடத்திலே பாராட்டின மிகுந்த அன்பினாலும் மீறுதலினாலே மரித்திருக்கையிலே கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய இரக்கம் நம்மிலே இருந்தபடியினாலே இரக்கம் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அந்த இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அந்த இரக்கம் பாவத்திலும் அக்கிரமங்களிலும் மரித்திருந்த நம்மை 2:1 மீறுதலினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை, பாவத்திலே தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரம் போன உங்களை, பாவத்தினாலே தேவ சாயலை இழந்த உங்களை, பாவத்தினாலே தூரம் போன உங்களை கடவுள் கிருபையினாலே விசுவாசத்தினாலே கடவுள் பாவங்களை மன்னித்து கடவுளுடைய பிள்ளைகளை அவர் ரட்சித்தார் என்று சொல்லப்படுகிறது. கடவுளின் இரக்கம் நம்முடைய பாவங்களை கடவுள் மன்னித்தார். கடவுளுடைய இரக்கம் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவருடைய அந்த விடுதலையை, இந்த ரட்சிப்பை கடவுள் கொடுத்தது கடவுளுடைய இரக்கம் என்று திருமறை சொல்கிறது.
அது மட்டுமல்ல, கடவுளுடைய இரக்கம் நம்முடைய பிள்ளைகளாக மாற்றினது. கடவுளை அப்பா பிதாவை என்று அழைக்கின்ற புத்திர சுவிகாரத்தை கொடுத்து எந்த நேரத்திலும் கடவுளோடு பேசவும், எந்த நேரத்திலும் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளவும், கடவுளத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு பிள்ளைகளாக மாற்றினது கடவுளுடைய இரக்கம் என்று பவுலடியார் சொல்கிறார். கடவுளுடைய இரக்கம் மனிதனுக்கு சுகத்தை கொண்டு வருகின்றது. லூக்கா 17:13 10 குஷ்டரோகிகள் தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். குஷ்டரோக வியாதியினாலே பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு உரை விட்டு தூரமாக இருந்தவர்கள் இயேசுநாதர் வருகிறதை பார்த்த பொழுது, இவர் தாவீதின் குமாரன், இவர் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவர், இவர் அநேக மக்களுக்கு விடுதலை கொடுத்தவர், அநேக மக்களை உயிரோடு கூட எழுப்பினவர், நம்முடைய வியாதியை குணமாக்க இந்த இறைவனால் முடியும் என்ற நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினாலே 10 குஷ்டரோகிகளுக்கும் அவர் விடுதலை வழங்கினார், சுகம் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளின் இரக்கம் பாவங்களை மன்னித்து இறைவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவது மட்டுமல்ல, வாழ்க்கை பிரச்சனையிலே அவர் நமக்கு வியாதிகளிலே துன்பங்களிலே விடுவிப்பதற்கு இறைவனுடைய இரக்கம் போதுமானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். கடவுளின் இரக்கம் மனிதனை நீதிமானாக மாற்றுகின்றது. லூக்கா 18:13 இருவர் ஜெபிக்க செல்கின்றார்கள். ஆனால் ஆயக்காரனோ பாவியாகி என்மேல் இரக்கமாயிரும் என்று ஜெபித்தான். பரிசேயன் தன்னுடைய குணங்கள் தன்னுடைய செயல்பாடுகளை கடவுளுடைய சமூகத்தில் வந்து விளக்கி சொன்னான். நான் தசமாகம் கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், நான் என்று சொல்லிக்கொண்டே போகிறான். ஆனால் இந்த ஆயக்காரனோ கடவுளுடைய சந்நிதியிலே வருவதற்கு நான் தகுதி அல்லவன், அற்றவன் கடவுளே, பாவியாகி என்மை இரக்கமாயிரும் என்று சொன்ன பொழுது அவனே அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாக மகிழ்ச்சியோடு சென்றான். நீதிமானாக வந்தவன் பாவியாக செல்கின்றான், பாவியாக வந்தவன் நீதிமானவனாக மாற்றப்பட்டு மகிழ்வோடு சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுளின் இரக்கம் நம்மை எல்லா அழிவினின்றும் நம்மை பாதுகாக்கின்றது. புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாதிருப்பது கடவுளுடைய இரக்கம் கிருபை என்று சொல்லப்படுகிறது. உலகத்திலே எவ்வளவோ அழிவுகள், விபத்துக்கள், விமானத்திலே சென்றால் விபத்து, நடந்து சென்றால் விபத்து, பல விதங்களிலே விபத்துக்கள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவருடைய இரக்கம் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எல்லா தீமைகளுக்கும், பிசாசின் கட்டுகளுக்கும், அழிவுகளுக்கும் இருந்து நம்மை கடவுள் பாதுகாக்கிறார். கடந்த 2-3 நாட்கள் முன்பாக வாகனத்திலே போன ஒருவர் ஒரு பஸ்ஸாலே தட்டப்பட்டார், கீழே விழுகிறார். ஆனால் எழுந்திருந்து மறுபடியும் இந்த ரோட்டை கடப்பதற்கு முன்பதாக வேறு பஸ் வந்து அவர் மேலே ஏற்றி அதே இடத்திலே மறிக்கின்ற சூழ்நிலை. விதமாக ஒவ்வொரு நாளும் ஏராளமான மரணங்களை, அழிவுகளை பார்க்கிறோம். அப்படியானால் கடவுளுடைய இரக்கம் திருச்சபை நம்முடைய மக்கள் மீது ஒரு நாளும் காலையிலே தேடி வருகிற மக்கள் மீது அபிரிதமாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பயங்கரமான அழிவுகளுக்கும் இறைவன் விலைக்கு பாதுகாக்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறோம். இவ்விதமாக இறைவனுடைய இரக்கத்தை பெற்ற மக்கள் தான் ஆண்டவர் சொல்கிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கடவுளுடைய இரக்கத்தையும் ஆசையும் பெற்ற நாம் இந்த உலகத்திலே பிறர் மீது இரக்கம் கொண்ட மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லப்படும். ஏசாயா 58:7 இறைமக்கள் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இரக்க சிந்தை கொண்ட மக்களாக வாழுங்கள். 58:7 பசித்தவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பதும், தங்குவதற்கு இடமில்லாதவனுக்கு வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும், ஆடை இல்லாதவனை கண்டால் ஆடை கொடுப்பதும், உன் இனத்தானுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பதுமே என்று சொல்லப்படுகிறது. இரக்க சிந்தை நிறைந்த மக்களாக வாழ வேண்டும். தேவையோடு வருகிற மக்களுக்கு நம்மால் முடிந்ததை கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இறை மக்களுக்கு உண்டு. பசியாய் வருகிற மக்களுக்கு இந்த பசியை போக்குவது இரக்கம், ஆடை இல்லாத மக்களுக்கு ஆடை கொடுப்பது, இன்னும் தன்னுடைய இல்லத்திலே வருகிற மனிதனுக்கு தன்னை ஒழிக்காதபடிக்கு தேவையோடு கூட வந்தால் நாம் நம்மை மறைத்துக் கொள்வது, இல்லை என்று சொல்வது இறை மக்களுக்கு அது ஏற்புடையது அல்ல என்று கடவுள் சொல்கிறார். உண்மையான கிறிஸ்தவம், உண்மையான விசுவாசம், உண்மையான உபவாசம் அதுதான். தேவைப்பட்ட மக்களுடைய தேவைகளை சந்திப்பது இறைவனுடைய மக்களுடைய
குணம் என்பதை சுட்டி காட்டப்படும். இரக்கம் தெய்வீக குணம், அது கடவுளின் குணமாக பார்க்கிறோம். ஆண்டோடைய நியாய தீர்ப்பில் எப்படி நியாயம் தீர்க்கிறார்? மத்தேயு 25:35-36 நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், வஸ்திரமில்லாதிருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், சிறையிலே இருந்தேன், பார்க்க வந்தீர்கள், மருத்துவமனையிலே வேதனையோடு துன்பத்தோடு கூட இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள், கஷ்டத்திலே இருந்த பொழுது என் கஷ்டங்களை துன்பங்களை மாற்றினீர்கள் என்று சொல்லப்படுகிறது. யாருக்கு? இந்த சிறியரிலே கஷ்டப்பட்டு தேவையோடு பாரங்களோடு வேதனையோடு கூட இருக்கிற மக்களுக்கு செய்கின்ற உதவி இறைவனுக்கு ஆற்றுகின்ற பெரிய உதவி என்பதை புரிந்து கொள்கிறோம். லூக்கா 3:11 கூட யோவான் சானகன் மனம் திரும்பினோம் என்று மக்கள் கேட்ட பொழுது சொல்லுகிற வார்த்தை அதுதான். உணவு இல்லாதவனுக்கு, பசித்தவனுக்கு உணவு கொடு, 2 அங்கியை உடையவன் இல்லாதவனுக்கு கொடு, ஆடை உள்ளவனும் அப்படியே கொடுக்க கடவுது. அதுதான் நீ மனமாற்றத்தின் அடையாளமாக யோவான் சானகன் சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் கருணை கண்ணன் அவன் இரக்கம் பெறுகிறான் என்று நீதிமொழியிலே வாசிக்க முடிகிறது. அன்புக்குரிய கண்ணுடைய பிள்ளைகளை, இரக்க சிந்தை உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் நம்மத்தை எதிர்பார்க்கின்ற கடவுளாக இருக்கின்றார். இந்த இரக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. இரக்கம் செய்யாத மக்கள் பலவேளை இரக்கம் பெறுவதற்கு தடையாயிருப்பதை பார்க்கிறோம். ஐஸ்வர்யவான் லாசுடைய ஓமை சொல்வது அதுதான். ஐஸ்வர்யவான் எல்லாவற்றையும் கடவுள் கொடுத்திருந்தார், கடவுள் அவனுக்கு இறங்கினார். செல்வம், பொருளாதாரம் எல்லாமே இருந்தது. இல்லத்திலே கஷ்டத்தோடு தேவையோடு உணவுக்காக போராடி கொண்டிருக்கிறான், மருத்துவத்துக்காக போராடி கொண்டிருக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான் அவன் மீது எந்த இரக்கமுமே காட்டவில்லை, அவனை கண்டுகொள்ளவில்லை, உதவி செய்யவில்லை, இரக்கம் பாராட்டவில்லை. இருவரும் மறிக்கின்றார்கள். இப்பொழுது ஆபிரகாம் ஐஸ்வர்யவானுக்கு இரக்கம் காட்ட முடியாத சூழ்நிலையை பார்க்கிறோம். நாம் எதை செய்கிறோமோ அதையே அறுப்போம். உலகத்திலே அவனுக்கு இரக்கம் செய்ய முடியவில்லை. இறை அரசிலே ஆபிரகாமுடைய இரக்கத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியாதவனாக காணப்பட்டான் என்று சொல்லி திருமலை வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் இன்றைக்கு இரக்கம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வாகனத்திலே பஸ்ஸிலே போகின்ற பொழுது கூட பலவீனமான மக்கள் வருகின்ற பொழுது இடம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. கர்ப்பிணிகள், பிள்ளைகளை 2 கையில் பிள்ளைகளை வைத்தால் கூட சீட்டு கொடுப்பதற்கான மனது பலவேளை இல்லாமல் போகிறது. சின்ன சின்ன காரியங்களுக்காக ஆடு மாடுகளை கொல்வதை போல இன்றைக்கு கொலை, சின்ன பொருட்களுக்காக பலவிதமான தீமைகள் உலகத்திலே அதிகமாக பெருகி இரக்கமற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கடவுளத்திலே இரக்கத்தையும் கடவுளத்திலே ஆசைகளையும் பெற்ற நாம் ஆண்டவர் சொல்கிறார், இரக்கமுள்ளோர் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி இயேசுநாதனுடைய மலைப்பொழிவிலே சொன்ன அநேக கருத்துக்களிலே ஒன்று, நான் உங்களை இறங்கினது போல நீ பிறருக்கு இரக்கமுள்ள பிள்ளைகளாக வாழுங்கள் என்ற சிந்தனையை இந்த காலை வேளை கடவுள் நம்மிடத்தில் தருகிறார். நம்முடைய கிறிஸ்தவ பண்பு, இறைமக்களாக வாழ்கிற நாம் எந்த அளவுக்கு நாம் பிறருக்கு நாம் இரக்கம் செய்கிறோம், நம்மை நாடி வருகிற மக்களுக்கும் தேடி வருகிற மக்களுக்கும் எந்த அளவுக்கு உண்மையாகவே மனதுருகி நாம் உதவி செய்கிற மக்களாக வாழ்கிறோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அந்த சிந்தனையை இந்த புதிய நாளிலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். தேவை உள்ள மக்கள், கஷ்டப்பட்ட மக்கள், குடும்பத்திலே பல நிலையிலே கஷ்டப்பட்ட மக்கள், தெரிந்த மக்கள், தெரியாத மக்களுக்கு கூட நம்மை நாடி வருகின்ற பொழுதும் கடவுளுடைய இரக்கத்தை பெற்று நாம் இரக்கம் பாராட்டுகின்ற பொழுது அதன் மூலமாக கடவுளின் நாமம் மகிமைப்படும். இன்னும் அதிகமாக இறைவனுமே ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த சிந்தனையோடு இந்த புதிய நாட்களுக்கு செல்வோம். கர்த்தர் நம்மையும் குடும்பத்தையும் திருச்சி அனைத்து மக்களையும் வந்திருக்கிற அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் இந்த உள்ளங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இரக்க சிந்தை உள்ள பிள்ளைகளாக வாழ செய்வாராக. ஆமென். நாம் மறுபடியும் 622வது பாடலை பாடுவோம். 622. நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உள்ள
அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். பொது பாட்டு எந்தன் இயேசு பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவன் அவதீபமா என்னை தேற்றினா. பாவ இருள் என்னை வந்து தேவன் அவதீபமா என்னை தேற்றினா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டா. பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டா. பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டா. பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். காற்ற வெள்ளம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். காற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். நாம் யாவரும் கடவுள் நோக்கி ஜெபிப்போம். கேட்ட செய்தியை மனதில் பதித்துக் கொள்வோம். சரீர பலவாய் மருத்துவத்தில் இருக்கிற திருவாளர் சேட் ஜான் மேரி அவருக்காக மன்றாடுவோம். இன்னும் எஸ்ஆர் ஜோசப் ராஜ் அவருடைய நல்ல சுகத்துக்காக மன்றாடுவோம். இன்னும் சிவன் மாணிக்கராஜ் அவர்களுக்காக இந்த நான் பிறந்த நாளை கொண்டாடுகிற அனைத்து மக்களுக்காக சுஜா பிரபானவர்களுக்காக ஜெபிப்போம். பிரயாணத்திற்காக, படிப்புக்காக, வெளிவெளி செய்கிற எல்லா மக்களுக்காக நான் கடவுளத்தில் வேண்டுதல் செய்வோமாக. அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, இந்த காலைக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே கடவுளே கடமைகளை பணிகளை செய்யும் முன்பாக உடைய பாதம் அமர்ந்து கடவுளை ஆராதித்து உடைய பரிசுத்தமான வார்த்தைகளை சிந்தனைகளை புரிந்து கொள்ள உதவு தந்தி நன்றி கடவுளே. ஆண்டவர் இறக்க சந்தை உள்ள பாக்கியவான்கள் இறக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு மலைப்பொழிவிலே சொன்ன வார்த்தையை சற்று தியானிக்க முடிந்தது. கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கிறீர். இரக்கத்தினாலே இஸ்ரவேல் மக்களை மீட்டு பாதுகாத்த இறைவன் கிறிஸ்து இயேசுவிலே காணப்பட்ட இரக்கத்தினாலே எங்களை மீட்டு ரட்சித்து ஆண்டவரே பாவத்திலே அக்கிரமத்திலே மரித்த எங்களை உடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறீர். போற்றுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை இரக்கம் பெற்ற நாங்கள் இந்த உலகத்தில் இரக்கமுள்ள பிள்ளைகளாக தெய்வப்பிற மக்கள் இரக்கம் செய்கிற மக்களாக வாழ வேண்டும் என்பது நீ கற்றுத்தந்திருக்கிறீர். போற்றுகிறோம் கடவுளே. இரக்கம் பாராட்டாத மக்கள் இரக்கம் பெற முடியாது என்பதையும் திருமறை வழியாக எங்களுக்கு நீ ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறதாலே போற்றுகிறோம். உலகத்தில் இரக்க சிந்தையானது குறைந்து கொண்டே போகிறது. உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மிடத்திலே இரக்கத்தை பெற்ற நாங்கள் சமூக வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, பணியிடங்களிலே, திருச்சபை வாழ்விலே இரக்க சிந்தை உள்ள மக்களாக வாழ்ந்து கடவுளின் குணத்தை நாங்கள் பிரதிபலித்து அதன் வழியாக இந்த மகிமை விளங்குதல் காலக்கட்டிலே கடவுளுடைய நாமம் மகிமைப்பட எங்களை நீ எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சமத்திலே வந்து முழங்கால் படி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளையும் இரக்கங்களையும் கிருபைகளையும் நீ தொடர்ந்து தந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தினந்தோறும் குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு கடவுளே. பிள்ளையுடைய எதிர்காலம், திருமணம், கல்வி, வேலைவாய்ப்பு, நன்மைகள், ஆண்டவரே பற்பல காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவைகளை சந்தித்து ஆண்டவரே நல்ல அற்புதமான நன்மைகளை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கிறோம். ஏனென்றால் என் நாமத்திலே கேட்பது எதுவோ அது ஆகும் என்று சொல்லக்கூடிய சித்தப்படி இந்த வேளையில் எல்லாவற்றை தந்து குடும்பங்களின் ஆசீர்வதித்து வாழ வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்.
முழங்கால்படி ஜெபிக்கிற தாய்மார் தந்தைமார் வாலிப தம்பிமாருக்காக ஜெபிக்கிறோம். ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா நன்மைகளையும் வளங்களையும் தொடர்ந்து நீ நல்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல கடவுளே, திருச்சபை சரீர பலவீனமார்க்க மக்களை கண்ணோக்கி பாரும். வயது நிமித்தமாக என்னும் ஆண்டு பற்பலமான வியாதி நிமித்தமாக பலவீனமாறு மக்களுக்கு தேவையான சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். மருத்துவமனை சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற பெரியவர் திருவாளர் ஆண்டு ரிச்சர்ட் ஜான் அவர்களுக்காக மேரியம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டு எடுக்கிற மருத்துவ சிகிச்சையை கண்ணோக்கி பாரும். ஆண்டு மருத்துவத்தின் வழியாக நீ மருந்தாக மருத்துவராக இருந்து நல்ல அற்புத சுகத்தை பெற்று ஆண்டு இல்லத்தை கடந்து வர கத்து உதவி தாரும். தேவையான சுகத்தையும் மன சமாதானத்தை கத்தன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். திருமதி சகுந்தலா ராஜேந்திரர்களுக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்துற சுகத்திற்காக நன்றி. இன்னும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கத்த தாரும். ஆண்டவரே, எங்களுடைய கொயர் மாஸ்டர் திருவாளர் ஜோசப் ராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கொடுத்த சுகத்திற்காக நன்றி. இன்னும் பூரண சுகத்தை பெற்று நம்முடைய சமூகத்தில் வந்து கடவுளை ஆராதிக்க ஆண்டவரை ஆர்கன் வாசு கத்தை மையப்படுத்த அந்த மகனுக்கு கடவுள் இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இரக்கத்தை கிருபையை அவரிதமாக பொழிந்துள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். திருவாளர் ஸ்ரீவன் மாணிக்கராய் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் சரீர பலவீனமார்க்க அநேக மக்கள் உண்டு. கடவுளை ஒவ்வொருவரையும் கத்தர் கண்ணோக்கி பாரும். இந்த நாளின் பிறந்த நாளை கொண்டாடுற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் திருமதி சுஜா பிரபாரனோருக்காக ஜெபிக்கிறோம். அன்பமாவுடைய புதிய ஆண்டை ஆசீர்வதியும். நன்மையான இவளை தந்து நீ வாழ வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தூரமான இடத்து பிரயாணம் செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கிற ஒருவரையும் கண்ணோக்கி பாரும். திருச்சபையிலிருந்து வெளி ஊர்களிலே, வெளி பட்டணங்களிலே, வெளி நாடுகளிலே, தூரமான இடங்களில் வேலை செய்கிற அன்பு மக்களுக்காக மன்றாடுகிறோம். பிழைப்பு நிமித்தமாக தூரமான இடத்தில் இருந்தாலும் கடவுளின் வழிநடத்தல், கடவுளின் பாதுகாப்பு, உடைய ஆசீர்வாதம் நிறைவாக தங்கி எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து உடைய மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கிருந்தாலும் இறைவனை அறிகின்ற அறிவிலே குடும்ப பாசம் கொண்ட மக்களாக எங்கிருந்தாலும் பெற்றோரை நினைக்க ஆண்டவரே அன்பு கூறுகிற நல்ல பண்புகளை அடியவருக்கு நீ தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏழைகள், திக்கெட்ட மக்கள், விதவைகள், கைவிடப்பட்ட மக்கள் இன்னும் பற்பலமான வேதனையோடு கூட இருக்கிற மக்களுக்கு கடவுளின் இரக்கம் அதிகமாக சென்றடைந்து மக்களை நீ பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட வரும் நார்வல் பட்டணத்தை ஆசீர்வதியும். அமைதி, சமாதான, சந்தோஷத்தை தாரும். ஆண்டவர் லோக்கல் கால விடுமுறையாக இருந்தாலும் ஆண்டவர் அதில் நம்முடைய கிருபை இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா நன்மைகளையும் தார் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்தமான நாமத்திலே பணிவோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளுக்கு நாங்கள் மன்னிக்கப்படுவது போல பாவக்கடனை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உடையவுகளே, ஆமென். இறையாசி பெறுவோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு சமாதானமும் இந்த நாள் முழுவதும் நம் அனைவரோடு தங்கி நம் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். நன்றி.